வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை 2020 பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் இன்று உரையாற்ற உள்ளார். பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக நடைபெறும் இந்த கலந்துரையாடல் சந்திப்பில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் பங்கேற்கிறார். போர்பந்தரில் இருந்து மஸ்கட் பயணத்தை தொடங்கியுள்ள INSV கவுண்டின்யா கப்பல் நாட்டின் செழுமை மிகு கடல்சார் மரபுகளை எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஏற்றுமதி 8% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திரு அமித்ஷா இன்றும் நாளையும் மேற்கு வங்கத்தில் கட்சியின் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்க உள்ளார். வரவிருக்கும் மேற்கு வங்க பொதுத் தேர்தல் குறித்து கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் அமைப்பு ரீதியிலான கூட்டங்களில் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட வைணவ திருத்தலங்களில் இன்று காலை பரமபத வாசல் திறப்பு வைபவம் நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தில் நம்பெருமானை வழிபட்டனர். தோஹாவில் நடைபெறும் 2025 ஃபிடே உலக சதுரங்க போட்டியின் 13வது சுற்று முடிவில் மொத்தம் 10 புள்ளிகளுடன் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.